everyone, this is Nandini. Welcome back to our channel. Hope நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இந்த வருஷம் 2025 வரலட்சுமி நமக்கு வந்து நாங்கள் ரெடி ஆயாச்சு. பேக் ட்ராப்லாம் ரெடி பண்ணியாச்சு. கலசம்க்கு ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரிப்பரேஷனுமே டன். ஸோ இப்போ அம்பாவை வந்து வீட்டுக்குள் நாங்கள் அழைச்சிட்டு வந்துடுவோம். மீன்வைல் நாங்கள் மார்னிங்லேருந்து என்னென்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணோம் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ 2 days வந்து இன்னைக்கு தேர்ஸ்டே. ஸோ இன்னைக்கு நம்ம அம்பாள் அழைக்க போகிறோம். நாளைக்கு தான் வந்து நம்ம வீட்டுக்கு நிறையா கெஸ்ட் எல்லாமே தாம்பூலம் வாங்கிட்டு வர போகிறாங்க. ஸோ 3 days வந்து நம்ம வீட்டில் செலிப்ரேஷனாக தான் இருக்க போகுது. அது என்னென்னலாம் நடக்குது, நம்ம வீட்டில் என்னென்னலாம் நம்ம பண்ணுறோங்கிறத இந்த vlogல நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வருஷம் வரலட்சுமி நோம்பு எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இப்போ நினச்சா கூட. ஏன்னா அவ்வளோ பேரோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு கிடைச்சிது. வரலட்சுமி பூஜைக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் ஒரு 1 week 10 days அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் Thursday மார்னிங் பேக் ட்ராப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த பேக் ட்ராப் இந்த வருஷம் நம்மளோட வரலட்சுமி பூஜைக்கான நியூ ஆட் ஆன் அமேசானில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. லிங்க் வேணா சொல்லுங்கள், நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் அம்மா சுவாமி வைக்கிற இடத்துல வந்து ஐஸ்வர்ய கோலம் போட்டு விட்டுட்டாங்க. சைட் பை சைட் நான் அப்படியே பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ஹாலில் 1 by 1 எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்லி குத்து விளக்கு எல்லாமே வந்து பொட்டு சந்தனம்லாம் வச்சுட்டு சில்வர் ஆர்டிகல்ஸ் எல்லாத்துக்குமே ரூபேரி லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணியிருந்தேன். ஸோ தட் ரொம்ப பளபளன்னு இருந்துச்சு. எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தாம்பூலம், அம்பாளுக்கு நம்ம சீர்தட்டில் வைக்கிற சாரி அண்ட் மங்கள பொருட்கள், கலசம்கான குடம், நிலவு மாலை, கிட்ஸுக்கெலாம் வந்து நான் நிறைய நோட் புக்ஸ், பென் அதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன். 3 kinds ஆஃப் ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து நான் இந்த இயர் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே வந்து ஹாலுக்கு வந்துருச்சு. ஸோ தட் நான் எதையுமே மிஸ் பண்ணாமல் இருப்பேன்னு. நெக்ஸ்ட்டு கலசம்குள்ள நம்ம வந்து பச்சரிசி போட்டு தான் வந்து கலசம் வந்து அம்பால ஆவாகனம் பண்றோம் நம்ம வீட்டுல. ஸோ கலசத்துக்குள்ள நான் என்னென்னலாம் போட்டேன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த குபேர சாவி, வெள்ளியில இருக்கிற ஸ்வஸ்திக், அடுத்ததா இந்த தாமரை வந்து நம்ம எல்லா பூஜையிலையும் யூஸ் பண்ணுவோம். பச்சை கற்பூரம், லெமன், சில்வர்ல இருக்கிற ஒரு வில்வம், கோமதி சக்கரம், சில்வர் காயின், ஜாதிகா, மாசிக்காய், அடுத்தது ஆடிப்பெருக்கன்னைக்கு வாங்கின ஒரு ஜுவல் வந்து உள்ள போடுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஆடிப்பெருக்கில் வந்து இந்த டைமண்ட் ரிங் நான் வாங்கியிருந்தேன். ஸோ தட் அதை போட்டோம். காதோல கருகமணி, முத்து, பவளம், சோழி, ஸ்ரீசக்கரம், வசம்பெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேணுங்கிற விஷயத்த வந்து வசப்படுத்துறதுக்காக. கோல்ட் காயின், சில்வர் காயின், விரலி மஞ்சள், குங்குமப்பூ. ஸோ இது எல்லாமே அம்பாள் நமக்கு என்னென்னலாம் கொடுத்து நம்மளை நிறைவாக வச்சிருக்காலோ அது எல்லாத்தையுமே வந்து கலசத்துக்குள்ளே போட்டு இந்த கலசத்தை வந்து கைண்ட் ஆஃப் எனர்ஜைஸ் பண்ணுற மாதிரி தான். அதை முடிச்சுட்டு கார்பெட் விரிச்சு வச்சாச்சு ரெடியாக. ஸோ தட் வந்து அம்பாலை வந்து கரெக்டாக 6:30 7:30 வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து அம்பாலை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சாச்சு. பச்சரிசியை வந்து உள்ளே போட்டு அண்ட் ஒவ்வொரு இந்த மங்கள பொருட்கள் எல்லாமே நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா. இது எல்லாமே வந்து அதிகமாக பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கிற பொருள். அந்த அம்பாள் நம்மளை வந்து இதெல்லாம் கொடுத்து நம்மளை வச்சிருக்கா. ஸோ தட் நமக்கு அம்பாள் கொடுத்தது அவளுக்கு நம்ம திருப்பி கொடுத்து அவளை ஹாப்பி படுத்தி பார்க்கறக்காக தான் இது எல்லாமே. அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து கலசத்துக்குள்ள போட்டு முகம் வந்து தேங்காய் மேலே வந்து வச்சாச்சு. அண்ட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஆர்ச் மாதிரி செண்பகப்பூல ஒரு ஃப்ளார் வாங்கியிருந்தோம். ரொம்ப ப்ரிட்டியா இருந்துச்சு. லாஸ்ட் டைம் நாங்கள் கோல்ட் கலர்ல ஒரு டெக்கர்ல வந்து ஆர்ச் மாதிரி வச்சிருந்தேன். பட் அதை விட எனக்கு இதுதான் வந்து ரொம்ப பிடிச்சது. ஸோ நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. அம்பாளுக்கு வந்து நாங்கள் செண்பகப்பூல வந்து மாலை போட்டிருந்தோம். அண்ட் அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்பயுமே சொல்ற மாதிரிதான் நம்ம மகாலட்சுமி பூஜை இந்த மாதிரி என்ன பூஜை எனி காட் ஆர் காடஸ்க்கு பண்ணும்போது நிறைய வாசனையா இருக்கிற ஃபிளார்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம அர்ச்சனை பண்ணோம்னா அந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், அந்த இடமே வந்து பயங்கர வந்து வைபா வந்து இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து வாசனையா வந்து எடுத்து வச்சுக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாமே வந்து மகாலட்சுமி வந்து வாசம் செய்வான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தடவை வந்து நான் பிளான் பண்ணி செண்பகப்பூல வந்து அம்பாளுக்கு மாலை போட்டிருந்தோம். ரொம்ப ப்ரிட்டியா இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் நாங்கள் இந்த ஷார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அம்பாளை வீட்டுக்குள்ள அழைச்சோன்னு போடுறதை பார்த்துட்டு ஏன் சாரி வந்து உடுத்தலையான்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் அம்பாளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு பூஜை எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா நைட்டு தான் வந்து நாங்கள் சாரி எல்லாம் போட்டு வந்து பண்ணுவோம். லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க. ஆனால் அதே மாதிரி இந்த வருஷம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அம்பாளுக்கு வந்து திருமாங்கல்யம் எல்லாம் சாத்திட்டு வெளியே அம்பாளை கூட்டிட்டு போய் வச்சு
அம்பாளுக்கு தூபம் தீபம் எல்லாம் காட்டி ஃப்ளார்ஸ் எல்லாம் போட்டு வரலட்சுமி அம்மா இந்த வருஷம் நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, நல்லபடியாக இந்த 3 டேஸும் எங்களுக்கு பூஜை நடக்கணும். தேர்ஸ்டே நாங்கள் அம்பாவை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சோம். ஃப்ரைடே எல்லாம் நிறையா சுமங்கலீஸை கூப்பிட்டு நாங்கள் தாம்பூலம் கொடுத்து பூஜை பண்ணோம். தென் எகெயின் சாட்டர்டே மார்னிங் வந்து புனர் பூஜை பண்ணிட்டோம். ஸோ இந்த 3 நாளும் வந்து எந்த குறையும் இல்லாமல் சூப்பராக பூஜை நடக்கணும். எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கம்மா, உங்களை நல்லா சூப்பராக நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அம்பாவை வந்து நாங்கள் 2 பேரும் வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு ஐ கேனாட் புட் இட் இன் வேர்ட்ஸ் அந்த ஃபீலிங் வந்து எப்படி இருந்துச்சுன்னு. என்ன சொல்றது, இதெல்லாமே நான் மேனிஃபெஸ்ட் பண்ண ஒரு விஷயம் தான். எவ்ரி டைம் நான் சொல்ற மாதிரி நான் 2018 ஒவ்வொரு வருஷம் ஷாலினிகா வீட்டுக்கு வந்து போய் நான் கும்பிடும் போது நானும் இது மாதிரி பண்ணணும்னு நினச்சி ஆஃப்டர் மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல்லி இது 2nd இயர் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அம்பாள் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அம்பாள் வீட்டுக்குள்ளே வந்ததையுமே அம்பாளுக்கு வைக்க வேண்டிய சீர்தட்டு, அம்பாளுக்கு வைக்க வேண்டிய சாரி, நம்ம என்னென்னலாம் எல்லாருக்கும் தாம்பூலம் வாங்கியிருக்கோமோ எல்லாத்தையுமே வந்து அம்பாள் முன்னாடி சமர்ப்பணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் விக்னேஸ்வர பூஜை, அதாவது எல்லாத்துக்கும் வந்து மூலம் வந்து கணபதி தான். ஸோ வந்து விநாயகரை வச்சு அவருக்கு வந்து ஒரு கணபதி பூஜை பண்ணிட்டு சீர்தட்டெல்லாம் வச்சு சமர்ப்பணம் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா அம்பாளுக்கு சாரி எல்லாம் கட்டி சூப்பராக இந்த வருஷம் நாங்கள் என்ன டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம்னு நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வருஷம் அம்பாளுக்காக நான் ஒரு புதுசாக ஒரு ஜுவல் செட் வாங்கியிருந்தேன். லாஸ்ட் இயர் என்னோட ஓன் கோல்ட் ஜுவல்ஸ் தான் போட்டிருந்தோம். அம்மாக்கானா வந்து கல்லெல்லாம் வச்ச மாதிரி செட் போடணும், ஸ்டோன் செட் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த 3 பீஸ் செட் நான் வாங்கியிருந்தேன். நெக்லஸ், மிடில் ஒரு ஹாரம் மாதிரி அண்ட் லாங் ஹாரம் வரும், 3மே வந்து சிமிலராக இருக்கும். அதுதான் இந்த வருஷம் நாங்கள் அம்பாளுக்கு போட்டிருந்தோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அம்பாளுக்கு வஸ்திரம்லாம் சாத்தி எல்லாமே முடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 12 o'clock மேலே ஆயிடுச்சு. சீக்கிரமா எல்லாமே பண்ணிட்டோம். சாரி ட்ரை பண்ணுறலாம். இந்த தடவை என்னமோ கை கால் ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் எங்களுக்கு டிலே ஆச்சு. ஏன்னா இந்த தடவை நாங்கள் தனலட்சுமி அலங்காரம் கையில் வந்து ஒரு பொற்குடம் மாதிரி வச்சு அதுல இருந்து காசுலாம் அப்படியே கொட்டுற மாதிரி வந்து டெக்கரேஷன் தான் பிளான் பண்ணியிருந்தோம். எப்படி அந்த குடத்தை ஃபிக்ஸ் பண்றங்கிறது எங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து புரியவே இல்லை. பட் ஃபைனலி வந்து ஒரு வழியா பண்ணிட்டோம். ரொம்ப அழகா இருந்துச்சு. எல்லாம் பண்ணிட்டு பார்த்ததுக்கு அப்புறமா ஃபுல்லா நான் 20 rupees நோட் எல்லாமே டபுள் டேப் வச்சு ஒட்டி கீழே வந்து ஒரு டெக்கர் மாதிரி பண்ணியிருந்தேன். எல்லாம் பண்ணிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் அப்பாடா நம்ம நினைச்சது அப்படியே வந்து நேர்ல பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னு அப்படி ஒரு சாட்டிஸ்பாக்சன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃப்ரைடே மார்னிங் பூஜாவை நாங்க கன்டினியூ பண்றது. வரலட்சுமி பூஜைனா கண்டிப்பா வந்து தாளம்பூ வந்து அம்பாளுக்கு வந்து வச்சே ஆகணும். இங்க வந்து தாளம்பூ கிடைக்கல. ஆஸ்பெல் மருக மறிக்குழந்தை எல்லாமும் இங்க வந்து கிடைக்கல. கரெக்டா அண்ணா வந்து சென்னையில இருந்து அன்னைக்கு மார்னிங் தான் வந்தாங்க. ஸோ உடனே நான் போயிட்டு ஒரு 8 o'clock வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அம்பாளுக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் குங்குமத்துல தான் அர்ச்சனை பண்ணோம். ஓம் ஐஸ்வர்ய லக்ஷ்மி போற்றி, ஓம் ஜெயலக்ஷ்மி போற்றி, ஓம் ஈகை லக்ஷ்மியே போற்றி, ஓம் உதயலக்ஷ்மியே போற்றி, ஓம் உத்தம லக்ஷ்மியே போற்றி, ஓம் உபாசன லக்ஷ்மியே போற்றி, ஓம் ஐஸ்வர்ய லக்ஷ்மியே போற்றி. நாங்க எல்லாரும் சேர்ந்து அர்ச்சனை எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நல்ல நேரத்துல அம்பாளுக்கு ஃபர்ஸ்ட் நோம்பு கயிறு வந்து கட்டிட்டோம். அம்பாளுக்கு நோம்பு கயிறு கட்டினதுக்கு அப்புறமா நாங்களுமே வந்து நோம்பு கயிறுலாம் கட்டி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எங்களோட வரலட்சுமி விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் ஃப்ரைடே வந்து ஃபாஸ்டிங். இந்த ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் பேக் பண்ற ஒர்க் ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் குங்குமம் தான் பேக் பண்ணேன். குங்குமம் அர்ச்சனை நான் பண்ணேன் இல்லைங்களா, அந்த குங்குமம் தான் எல்லாத்துக்குமே வந்து பேக் பண்ணி கொடுத்தேன். நார்மலா வந்து கொடுக்கறதுக்கு பதிலாக தாளமோ குங்குமம் நம்மளா வாங்கி அர்ச்சனை பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்தா ரொம்ப நல்லது. தென் கிட்ஸுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் தான் பேக் பண்ணியிருந்தேன். பேங்கிள் பாக்ஸ்குள்ள வளையல், மஞ்சள் குங்குமம், ஒரு இயரிங். அவங்களுக்கு நம்ம வந்து இயரிங் ஆன்லைன் ஜுவல்லரி பிஸ்னஸ் தான் பண்றோம் இல்லைங்களா, ஸோ அதனால வந்து எல்லா கிட்ஸ்க்கும் ஒரு இயரிங், நெயில் பாலிஷ் இந்த மாதிரி எல்லாம் வச்சு கொடுத்துருந்தேன். பெரியவங்க எல்லாருக்குமே வந்து ஆஸ் யூஷுவல் மஞ்சள் குங்குமம், சரடு, தாம்பூலம், பாதாம், அதுக்கப்புறமா கண்ணாடி இந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சு கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமா ஈவினிங் நாங்களும் கரெக்டாக ரெடியாகி வந்துட்டு ஒரு 5:30 நான் ரெடி ஆகிட்டேன். எல்லா கெஸ்ட்டும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வீடே வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இருந்துச்சு எனக்கு எல்லாரும் வந்ததையும். சந்தோஷ லக்ஷ்மியே போற்றி, ஓம் சகல லக்ஷ்மியே போற்றி, ஓம் சாந்த லக்ஷ்மியே போற்றி, ஓம் சிங்கார லக்ஷ்மியே போற்றி.
எல்லாரும் சேர்ந்து அந்த பூஜை பண்ற வைபை வந்து என்னால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. எனக்கு எப்பயுமே பூஜை பண்ணும்போது ஹாப்பியா இருக்கும். இப்படி எல்லாரும் சேர்ந்து சத்தமா ஒரு மந்திரம் சொல்லி பாட்டு சொல்லி பண்ணும்போது அந்த இடமே வந்து ரொம்ப வைப்ரண்டா ஃபீல் ஆச்சு. ஒரு 6 o'clock மேல அப்படியே எல்லாருமே வர ஆரம்பிச்சாங்க. 6:30க்கு நாங்க ஆரம்பிச்சிட்டோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ரொம்ப நல்லா நடந்துச்சு. எல்லாருமே வந்திருந்தாங்க. கூப்பிட்டவங்க ஒருத்தர் கூட வராம இல்ல, எல்லாருமே வந்திருந்தாங்க. வீட்டுல அண்ணாசையும் எல்லாருமே கூப்பிட்டு வந்திருந்தாங்க. குட்டி பாப்பாஸ் எல்லாருமே சேர்ந்து வீடே ஒரு மாதிரி கலகலகலன்னு இருந்துச்சு. நேத்தான் நான் லாஸ்ட் இயர் வீடியோ பார்த்துருந்தேன். லாஸ்ட் இயர் வீடியோல வந்து யாருமே இல்ல. நான் ரொம்ப அளவா தான் கூப்பிட்டுருந்தோம். பட் இந்த இயர் வீடியோ பாருங்க, எல்லா ரூம்லயுமே வந்து குழந்தைங்க பெரியவங்கன்னு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாரும் வந்ததையுமே 108 லக்ஷ்மி போற்றி சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க உட்கார்ந்த இடத்துலயே தனித்தனியா ஃபிளார்ஸ் கொடுத்துருந்தேன். எல்லாருமே வந்து அர்ச்சனை பண்ணாங்க. ஃபைனலி அதை எடுத்து அம்பாலோட திருவடியில வச்சுட்டோம். அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 2 பாட்டு பாடினோம். வருக வருக திருமகளே வருக, பாக்யம் தான் லக்ஷ்மி வாருமம்மா சாங் பாடி எங்களோட பூஜையை வந்து கம்ப்ளீட் பண்ணோம். எனக்கு இப்படி பண்ணுங்கிறதா ஆசை. பிகாஸ் எல்லாரும் வருவாங்க, சும்மா அப்படியே சாமி கும்பிட்டு தாம்பூலம் கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி இல்லாம நம்ம மட்டும் பூஜை பண்ணாம எல்லாரையும் அதுல வந்து சேர்த்தி பண்ணோம். அப்போ வந்து அந்த இடத்துலயே வந்து ரொம்ப நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அது இல்லாம நம்ம அம்பாலுமே வந்து சந்தோஷப்படுவா. எல்லாரும் சேர்ந்து போற்றி சொல்லி, எல்லாரும் அவளோட நாமா சொல்லி, எல்லாரும் அவளுக்காக பாட்டு பாடும்போது எவ்வளவு சந்தோஷப்படுவா யோசிச்சு பாருங்க. சோ நான் இந்த மாதிரிதான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி எல்லாருமே வந்து பாட்டு பாடி மந்திரம்லாம் சொல்லி பூஜை பண்ணாங்க. அது அவங்களுக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நிறைய பேர் சொன்னது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இந்த மாதிரி அட்டென்ட் பண்றோம்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பி. அண்ட் எல்லாருமே வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, இது என்ன வழக்கமா, எய்தர் எங்க ஃபேமிலியில அம்மா வீட்டுல இல்லைன்னா வந்து இன்லாஸ் வீட்டுல வந்து இது பழக்கமான்னு கேட்டாங்க. 2 சைடுமே பழக்கம் கிடையாது. இது நானா வந்து ஆசைப்பட்டு பண்றதா. இது என்னோட செகண்ட் இயர். நான் லாஸ்ட் இயர் வீடியோலயே சொல்லியிருப்பேன், 2018ல இருந்து எங்க உடுமல்பேட்டில் அப்பார்ட்மெண்ட்ல ஷாலினிகா வீட்டுக்கு வந்து இந்த பூஜைக்கு போவேன். எவ்ரி இயர் நான் அந்த பூஜைக்கு போகும்போது நினைப்பேன், அம்மா நானும் இதே மாதிரி உனக்கு வந்து பண்ணோம், எனக்கும் அதுக்குமான ஒரு பாக்கியம் வந்து கொடுன்னு நான் வந்து கேட்பேன். அந்த இதுதான் வந்து இன்னைக்கு எனக்கு வந்து உண்மையாயிருக்கு. ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லும் போது அப்படிதான் சொல்லுவேன், இல்ல ஒரு அக்கா பார்த்தா கத்துக்கிட்டு அப்படின்னு. ஸோ இதுலயே நான் வந்து சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஷாலினிகா, உங்களுக்கு வெரி பிக் தேங்க்யூ. எப்பயுமே வந்து நான் ஒவ்வொரு தடவையும் பூஜை பண்ணும்போது உங்களை நினைக்காம நான் இருந்ததே வந்து கிடையாது. ரொம்ப என்னை இன்ஸ்பயர் பண்ணி நீங்க தான் என்னை பூஜை பண்ண வச்சதுக்கு காரணமே. இந்த பூஜை நம்ம வீட்டுல வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒருத்தவங்க கால் பண்ணி எனக்கு ஆசையா இருக்கு நானும் பண்றேன்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ எல்லாரும் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா தீபாரணை காட்டினாங்க. சைட் பை சைட் நான் எல்லாருக்கும் நோம்பு கயிறு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டி பாப்பாக்கு தான் கட்டணும்னு இளையாவை வந்து கூப்பிட்டு நான் நோம்பு கயிறு கட்டினேன். ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறமா இருக்கிற எல்லா குட்டீஸ்க்குமே வந்து நோம்பு கயிறு கட்டிட்டு இவங்க எல்லாருக்குமே நான் பிளான் பண்ணி வச்சிருந்தது வந்து இந்த பேங்கிள் பாக்ஸ் தான். நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி அதுக்குள்ள வளையல், தோடு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குட்டி மிரர், நெயில் பாலிஷ் இதெல்லாம் வாங்கி அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தேன். கிட்ஸுமே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. 2-3 பேர் வந்து எனக்கு அப்புறமா கால் பண்ணியே சொன்னாங்க, கிட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்குன்னு. அதான் வேணும் இல்லைங்களா, அவங்க சந்தோஷப்பட்டுட்டு போறதான் வந்து நம்மளுக்கு அம்பாலே வந்து பிளஸ் பண்ற மாதிரி. அன்னைக்கு வர ஒவ்வொருத்தருமே வந்து அம்பாள் தான். ஒரு குட்டி பாப்பால இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து அம்பாள் தான். சோ அவங்கள சந்தோஷப்படுத்தி பாக்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க சந்தோஷப்பட்டுச்ச நல்லா பண்ணியிருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்றதே வந்து எங்களுக்கு பெரிய ஒரு பிளஸ்ஸிங். அம்பாலே அது வந்து எங்களை வந்து வாழ்த்துற மாதிரிதான். இந்த வீடியோ பார்க்குற நீங்க வரலட்சுமி பூஜை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வருஷம் எத்தனாவது வருஷம் வந்து செலிப்ரேட் பண்றீங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.
நோன்பு கயிறு இந்த வருஷம் நாங்க கட்டுறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. அதுவே வந்து அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் நோன்பு கயிறு கட்டும் போது நான் அவங்களையே வந்து அம்பாலா பாவிச்சு நினைச்சுதான் வந்து கட்டி அவங்களுக்கு தாம்பூலம் வந்து கொடுத்தேன். கரெக்டா நாங்க எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கும் போதே ராமண்ணா, ஸ்ருதி அக்கா அண்ட் ராமண்ணாவோட அம்மா வந்திருந்தாங்க. வந்ததையும் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டிருப்பீங்க இப்ப நீங்க. என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் சாங் அது. ரொம்ப குட்டி பாப்பாஸ்க்குலாம் நான் வந்து ஒரு நோட்டு, பென்சில், இரேசர், ஷார்ப்னர் இந்த மாதிரி காம்போ வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன். இவங்க யாருன்னா வந்து இருக்கிறதுலயே வந்து குட்டி இவங்க தான். 1.25 வயசாச்சு அகல்யா. சோ குட்டியா இருக்கவங்கலாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பால திரிபுர சுந்தரி அந்த மாதிரிதான் நம்ம வந்து நினைச்சுப்போம் அம்பாலோட இது. சோ இவளுக்கு நான் என்ன கொடுத்திருந்தேன்னா, குட்டியா வந்து இந்த ஃப்ரூட்ஸ், ஏபிசிடி இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு புக் வந்து நான் கொடுத்திருந்தேன். அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியா வந்து இருந்துச்சு. ஸோ இன்னொரு விஷயம் எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னா, ஜென்ஸ்லாம் என்ன லேடிஸ்க்கு குட்டி பாப்பால இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கீங்க, என்ன அப்ப பசங்களுக்குலாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. வில் பிளான் சம்திங் நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு கூட. ஸோ பாருங்க, குட்டி பாப்பா 1.25 வயசு தான் ஆச்சு. அவளை வந்து மனையில உட்கார வச்சு பொட்டு சந்தனம்லாம் வச்சு அக்ஷதை போட்டு தாம்பூலம் கொடுத்தது ஒரு மாதிரி ரொம்ப சாட்டிஸ்ஃபைட், ஹாப்பி. நான் திரும்ப திரும்ப வந்து ரொம்ப ஹாப்பி, சாட்டிஸ்ஃபைட்னு ஏன் சொல்றேன்னா, ஐ ரியலி மீன் இட். இந்த வருஷம் வந்து நான் நினைக்கவே இல்லை. லாஸ்ட் இயர்லாம் நான் யாராவது தெரியாம இங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்கள வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தேன். இந்த வருஷம் நான் வந்து கூப்பிட்டோன்னே வந்து அத்தனை பேருமே, நான் கால் பண்ணி கூப்பிட்ட ஒருத்தர் கூட வந்து வராம இல்லை. எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டா ஃபேமிலியோட வந்து ரொம்ப நேரம் இருந்துட்டு போனாங்க. அவ்வளோ நிறைவா இருந்துச்சு எனக்கு. அண்ட் வந்தவங்களும் வந்து சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, ஒரு மாதிரி பாசிட்டிவா இருக்கு அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. இனிமேல் எங்க வீட்டுல நாங்க பூனேல இருக்கிற வரைக்கும் வரக்கூடிய எல்லா வரலட்சுமி நோம்புலையும் இதே மாதிரி நீங்க இவங்க எல்லாரையும் பாப்பீங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு தாம்பூலம் வாங்க வரணுங்கிறதான் எனக்கு ஆசை. நான் கரெக்டா 16 லேடிஸ்க்கு, 16 சுமங்கலிஸ்க்கு வந்து தாம்பூலம் பேக் பண்ணியிருந்தேன். 8 குழந்தைகளுக்கு வந்து பேங்கிள் பாக்ஸ் பேக் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இன்னும் 8 ரொம்ப குட்டி குட்டி பாப்பாஸ்க்கு வந்து நோட் புக் இதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன். நான் பேக் பண்ணி வச்சிருந்த அத்தனை தாம்பூலமே எல்லாத்துக்குமே நான் கொடுக்குற மாதிரி தான் ஆச்சு. எல்லாருமே வந்து வாங்கிட்டு போனாங்க. ஸோ எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறமா அம்பாளுக்கு வந்து அன்னைக்கு நைட்டு ஆரத்தி கரைச்சு திஷ்டி கழிச்சோம். கீழே போய் வந்து அதுக்கப்புறம் கால் படாத இடத்துல வந்து ஊத்திட்டு வந்தோம். இதெல்லாம் நான் பண்ணும்போதே ஆல்மோஸ்ட் ஒரு 10:30, 11 வந்து ஆயிடுச்சு. அம்பாள் பாருங்க அப்படியே ஜொலிக்கிறாங்க. அவங்களே ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாங்க, நம்மளை பார்க்க இவ்வளோ பேர் இந்த வருஷம் வந்திருக்காங்களா அப்படின்னு. ஸோ அம்பாள் ஹாப்பியானதே வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் இந்த டெக்கரேஷன் வந்து எப்படி இருந்துச்சு நீங்க எல்லாரும் கண்டிப்பா பார்த்துட்டு சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இயர் என்ன டெக்கரேஷன் பண்ணலாம் இப்பயே ஒரு 2-3 ஐடியா இருக்கு. லெட்ஸ் சி நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்றோம் அப்படிங்கறத. ஒரு வழியாக இன்றைக்கி நாள் நல்லபடியாக முடிஞ்சுது. சூப்பராக போச்சு. இன்றைக்கி பூஜை. போன இயர் நம்ம ஒரு 9 மெம்பர்ஸ் தான் கரெக்டாக கூப்பிட்டுருந்தோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ யாருமே நமக்கு தெரியாது. இப்போ இங்கே வந்து ஒரு ஃபேமிலியே இருக்க மாதிரி இன்றைக்கி வந்தவங்க எல்லாருமே அப்படியே வீடு ஜே 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 ஜேன்னு இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வந்தவங்களாம். ஸோ வெரி 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 ஹாப்பி டே. வெரி ஹாப்பி. அண்ட் இன்னும் வர வருஷங்களையும் இதே மாதிரி சூப்பராக வந்து நாங்கள் கன்டினியூ பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும். கூப்பிட்டவங்க எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க, யாருமே வந்து வராமல் வந்து கிடையாது. ஸோ ரொம்ப 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 எங்களுக்கு வந்து ஹாப்பியாக வந்து. சுமிதாக்காவும் புனிதாக்காவும். ஆமாம், சுமிதாக்காவும் புனிதாக்காவும் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து நடந்திருக்காது. ஏன்னா வந்ததுலேருந்து நான் பூஜை பண்ணுறது, கெஸ்ட்லாம் வந்து பார்த்துக்கிறது, தாம்பூலம் தான் பார்த்துட்டு பழனினாவே நம்ம மென்ஷன் பண்ணோம். பூ சென்னையிலேருந்து வந்துருக்கு. ஆமாம், பூ எஸ்பெஷலி இல்லையா. ஆமாக்கா, என்ன ட்ரெஸ்ஸை மாற்றிட்டியா? ஆமாம், எங்கே போனாலும் ஒரு செட் எடுத்துகிட்டு வந்துடுது. நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்பயுமே பண்ணுவீங்களா? ஹாய். செகண்ட் இயர் மேரேஜ். எங்கே போய் விளையாட போகிற? இன்னொரு மிராக்குலஸான சர்ப்ரைசிங் ஈவென்ட் எனக்கு ஒன்று நடந்துச்சு. கரெக்டா ஒரு 5 மணிக்கு எனக்கு ஒரு பார்சல் ரிசீவ் ஆச்சு. பார்த்ததுமே பிரியா காட்டுறது வந்துருச்சு. உடனே வந்து நான் ஓப்பன் பண்ணேன். அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா லாஸ்ட் இயரும் வந்து பிரியாக்கா என்னோட பர்த்டே கிஃப்ட் பண்ணது வந்து வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு தான் வந்துச்சு. சரவலக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. உடனே நான் வந்து அம்பாளுக்கு வந்து பருத்தி வச்சேன். இந்த வருஷமே வந்து என்னோட பர்த்டே வந்து ஆகஸ்ட் 5, ஆகஸ்ட் 8 அன்னைக்கு தான் எனக்கு வந்து வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு ரிசீவ் ஆச்சு. ரெஸ் நாட் அனுப்பிச்சிருந்தாங்க. என்னோட வரம் கலெக்ஷன்ஸோட அந்த லோகோ போட்டு ஒரு ரெஸ் நாட் ரொம்ப பிரிட்டியா இருந்துச்சு. அதுவும் வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு எனக்கு வந்தது வந்து as if அம்பாள் has blessed me. இன்னும் நான் இதை வந்து மென்மேலும் நான் இதை நல்லா பண்ணோம், நான் மென்மேலும் இதுல வளர்ந்து வருவேன் அப்படின்னு எனக்கு பிளஸ் பண்ண மாதிரி ஒரு பாசிட்டிவ் சைனா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச் பிரியாக்கா. ரொம்ப தாட்ஃபுல்லான ஒரு கிஃப்ட் இது.
இவங்க 2 பேரையும் நான் ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணியே ஆகணும். புனிதாக்கா அண்ட் சுமிதாக்கா. நானும் அம்மாவும் பூஜை ஒர்க் பாக்குறது, நோன்பு கயிறு கட்டுறது அதெல்லாம் பண்ணிருந்தோம். இவருமே வந்து கெஸ்ட்லாம் பாக்குறது, வீடியோ எடுக்கிற ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இவங்க 2 பேரும் தான் வந்ததுல இருந்து கிச்சனுக்குள்ளேயே இருந்து எல்லாத்துக்கும் பிரசாதம் போட்டு கொடுத்து எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரா வந்து உபசரிச்சு மறுபடியும் வேணுமான்னு கேட்டு அவ்வளோ நல்லா வந்து நடத்தி கொடுத்தாங்க எனக்கு இந்த ஃபங்க்ஷனை. ஃபர்ஸ்டே சொன்னாங்க நான் பாத்துக்கிறேம்மா அப்படின்னாங்க. நான் பாத்துக்கிறேம்மா அப்படின்னு சொன்ன மாதிரியே வந்து சூப்பரா எனக்கு நடத்தி கொடுத்துட்டாங்க. சுமிதாக்கா வந்து அம்பாளுக்கு மெதுவடையும் கெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு பருப்பு வடையும் போட்டாங்க. அண்ட் புனிதாக்கா வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு கொண்டு வந்தாங்க. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நம்ம வீட்டுல நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து பாசிப்பருப்பு பாயசம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் அண்ட் வந்து அம்பாளுக்கு தனியா நம்ம வைக்கிற கல்கண்டு பொங்கல் இதெல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. நெக்ஸ்ட் டே மார்னிங் 7:50 இருந்து 8:45 வந்து நல்லா டைம் இருந்துச்சு. அதுக்குள்ள வந்து நாங்க அம்பாளுக்கு வந்து மங்களம்லாம் பாடி அம்பாலை வந்து புனர் பூஜை பண்ணி நகர்த்தி வச்சிட்டோம். ஸோ நகர்த்தி வச்சதுக்கு அப்புறம் நீங்க பாருங்களேன், அப்படியே பின்னாடி கொஞ்சம் செவத்தோட ஓட்டின மாதிரி உட்கார வச்சோம். அப்ப எப்படி இருந்துச்சுன்னா, அப்பா எல்லாம் முடிஞ்சு அப்படியே நம்ம ரிலாக்ஸா நம்மலாம் உட்காருவோம்ல, அந்த மாதிரி வந்து எங்களுக்கு அம்பாள் இதுல உட்கார்ந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பின்னாடி வந்து தள்ளி வச்சிருந்தோம். நீங்களே பாருங்களேன், ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா அப்படியே அப்பாடா அப்படின்னு உட்கார்ந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா, அவ்வளோ சந்தோஷமா எனக்கு இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை நடந்து முடிஞ்சுச்சு. அம்பாலோட முகத்தை ஃபைனலி எடுத்து அரிசிக்குள்ள வச்சுட்டோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு பிரதானமே வந்து சாப்பாடு தான். அந்த அன்னத்துக்கு என்னைக்குமே குறைவில்லாம இந்த லக்ஷ்மி நம்ம வீட்லயே இருக்கணுங்கிறதுக்காக அம்பாலை வந்து அரிசிக்குள்ள வச்சாச்சு. இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை எங்களுக்கு இப்படிதான் சூப்பரா நடந்து முடிஞ்சுச்சு. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை உங்களோட வேல்யூபிளான டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தவங்க எல்லாருக்குமே வெரி வெரி பிக் தேங்க்யூ. நீங்களும் வரலட்சுமி பூஜை இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்லாம் மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, it's bye from Nandini.